ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பிரேம் சீமா 2 பேரும் ஹனிமூனுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. ஒரு வழியா அங்கேயும் போயிடுறாங்க. அப்ப இவளுக்கு ரொம்பவே குளிருது. இத பார்த்த பிரேமும் அவளுக்கு அழகா ஷால் எடுத்து போத்தி விடுறான். ரொம்ப கேரிங்கா அவளை பாத்துக்கிறான். அதோட சீமா தான் ரூம் கதவை தொடர்ந்து உள்ளாக்க போறா. அங்க பார்த்தா ரோஜா இதழ்கள்லாம் அவ மேல அப்படியே விழுது. இத பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரேம் தான் இவளுக்கு சர்ப்ரைஸா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவான். அவ ரொம்பவே சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் அவகிட்ட நெருக்கமா போயிட்டு அவகிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே இங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்தா வெயிட்டர் தான். சார், உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், வேற ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒண்ணும் வேணாம், ஃபர்ஸ்ட் நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்கிட்ட பக்கத்துல அப்படியே கிஸ் பண்றதுக்கு வரான். அப்ப மறுபடியும் பெல் அடிக்குது. ஐயோ, யாரா அது? வீட்டுலதான் நிம்மதியா இருக்க முடியலன்னு இங்க ஹோட்டலுக்கு வந்தா இங்கேயும் வச்சு செய்யறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கதவை திறக்கிறான். அங்க பார்த்தா மேனேஜர் தான் வந்திருக்காரு. சார், இங்க எல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருக்குல்ல? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க சார், பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, கொஞ்சம் நாங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே ஓகே சார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தரா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறதுனால பிரேமுக்கு செம்மையா கடுப்பாயிடும். அப்படியே மூட் ஆஃப் ஆயிடும். ரொம்ப சோகமா போய் உட்கார்ந்துருப்பான். அதுக்கப்புறம் சீமா தான் ஒரு ரோஸ் பக்கத்துல எடுத்து அவனை ரொம்ப ரொமான்டிக்கா பேசி அவனை மறுபடியும் வழிக்கு கொண்டு வருவா. அதுக்கப்புறம் அவளை லைக்கா தூக்கிட்டு போய் வீட்டுல படுக்க வைப்பான். அந்த பூவை வச்சு அவளோட முகத்துல கோலம் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் ரொமான்டிக்கா பாக்குறாங்க, பேசுறாங்க. அப்பதான் பிரேம் சொல்றான், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அதை அவ ஓபன் பண்ணி பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. ரொம்ப குட்டியான ட்ரெஸ்ஸா இருக்கு. ஐயோ பிரேம், என்னது இது இவ்வளவு குட்டியா இருக்கு, இது எப்படி நான் போடுவேன் அப்படின்னு கேட்டா, ஆமா எல்லாரும் ஹனிமூனுக்கு வந்தா இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க, வீட்டில் தான் எப்போதும் நீ ட்ரெடிஷ்னலாக சாரீ கட்டிட்டு இருக்க, அட்லீஸ்ட் என் கூட இருக்கும் போதாச்சும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்தா தானே எனக்கும் பார்க்க ஆசையாக இருக்கும், ப்ளீஸ் சீமா எனக்காக போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரான். சரி, பிரேம் இவ்வளோ கெஞ்சுறாருன்னு சொல்லிட்டு அவளும் அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு போயிடறான். இவன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அவளுக்காக வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவளும் அழகாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரா. பார்க்கறதுக்கு செம்ம ஹாட்டாக இருக்கா. அப்படியே இவன் வச்ச கண்ணை வாங்காம அவளையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீமா, நீ ரொம்ப அழகா இருக்க, இரு உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அவளை வண்ணிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா ரோஹிணி கால் பண்றா. கால் பண்ணிட்டு, அக்கா நான் இங்க சமைச்சிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி செய்யறதுன்னே தெரியல, நீங்க தான் சமைப்பீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ என்னை தனியா விட்டுட்டு வேற போயிட்டீங்களா, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலக்கா, எனக்கு சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ ஒன்றும் பயப்படாத, நான் என்னென்ன சொல்றனோ அதே மாதிரி செய், சூப்பரா சமையல் வரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒண்ணா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதே மாதிரி ரோஹிணியும் செஞ்சிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீமா சொல்றா, ஒரு நிமிஷம் போனை கொடுங்களேன், நான் பேசிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு தான் கால் பண்ணுவா. பாட்டி, இந்த மாதிரி என்னாச்சு, அங்க எல்லாமே நல்லா தானே நடந்துட்டு இருக்கு, ரோஹிணி எல்லாமே செஞ்சுட்டாளா அப்படின்னு கேட்கா. உடனே பாட்டி சொல்லுதா, சமையல்ங்கிற பேர்ல என்ன கன்றாவையோ சமைச்சு வைக்க போறா, அதை தான் நாங்க சாப்பிட போறோமா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, நீ பாட்டு அங்க போய் ரொம்ப ஜாலியா இருக்க போயிட்டேன், நாங்களாம் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு மாதிரியா பேசுது. உடனே சீமாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சொல்லிட்டு போனை வச்சிடுறா. அதுக்கப்புறம் பிரேம்கிட்ட போய் சொல்றா, பிரேம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே அவனுக்கு கோவம் வருது. என்ன உளர்ற அப்படின்னு கேட்டா, ஆமா அங்க ரோகிணி ரொம்ப தனியா இருக்கா, அவ குடும்பத்துல எல்லா பொறுப்பையுமே அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு, அவ தனியா மேனேஜ் பண்ண முடியாது, அவ சின்ன பொண்ணு தானே, ஸோ அதனால நான் போறேன், வாங்க போலாம், இது நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் கோவத்துல அப்படியே கத்துறான். எப்ப பார்த்தாலும் ரோஹிணி ரோஹிணி ரோஹிணியா, அவளோட பின்னாடியே சுத்திட்டு இருப்பியா, அவ என்ன சின்ன குழந்தையா, அவ பின்னாடி நீ எப்பவுமே நின்றுட்டே இருக்கணுமா, அவளும் அந்த வீட்டோட மருமக தானே, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா, இது நம்மளோட டைம், இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே சீமா அவனோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சிரா, ப்ளீஸ் பிரேம், இன்னொரு நாள் நம்ம வந்துக்கலாம், ஆனா இந்த நேரம் அவளுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு போயிடுறா. அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நிக்கிறான். இங்க பிரேமுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்புறம் அந்த போன்ல இருக்கிற அந்த செல்ஃபி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவளும் அதை எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. வெடுக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டு அவன் பட்டு அப்படி கோவமா இருக்கான். பிரேம், நான் ஏதோ சொன்னேன்னு நீங்க ஒன்றும் கோவப்படல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, வா வீட்டுக்கு போலாம், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு போறான். இவளுக்கு என்ன பண்றதே தெரியல. அதுக்கப்புறம் அவளும் கிளம்பிடுறா.
அதோட இங்க ரோஹிணிய தான் காட்டுறாங்க. அவ தட்டு தடுமாறி ஒரு வழியா சமைச்சு முடிச்சிடுறா. உடனே பாட்டி வருது. ஒரு பெரிய வெள்ள கலர் போர்வைய குடுத்து, "இந்த பாரு பவி, இத நீ தான் துவைச்சு வைக்கணும். நீங்க 3 பேரும் சேர்ந்து இத பக்காவா துவைச்சு வச்சுருங்க. சின்னதா கூட கரை இருக்கக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அது பட்டு போயிடும். உடனே இந்த பவி வில்லத்தனமா யோசிக்கிறா. உடனே ரோஹிணி அந்த இடத்துக்கு வந்ததும், உடனே அந்த போர்வைய எடுத்து அவளோட கையில குடுக்குறா. "இந்த பாரு ரோஹிணி, பாட்டி இந்த போர்வைய ரொம்ப அழகா பக்காவா துவைச்சுக்கிட்டாங்க. இதுல சின்னதா ஒரு கரை கூட இருக்கக்கூடாதாம்மா. போய் தொவை அப்படிங்கிற மாதிரி வேலையை ஏவ நீங்க ரோகிணியும் அதை எடுத்துட்டு போய் துவைக்கிறதுக்கு அதை ஊற போட்டுட்டு போறா. அப்ப இந்த அன்னிக்காரிங்க எல்லாம் என்ன பண்றாளுங்க, அதுல கலர் சாரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி அந்த வெள்ளை கலர் போர்வைக்குள்ள போய் போட்டுடுறானுங்க. அந்த சாயம் எல்லாமே அந்த வெள்ளை கலர் போர்வையில இறங்கி ஃபுல்லா கரையாகணும் அப்படிங்கிறது தான் இவளோட பிளான். உடனே இப்படி செஞ்சுட்டு போயிடுறாளுங்களா. அதுக்கப்புறம் ரோஹிணி பாக்குறா. பார்த்துட்டு அவ எல்லா துணியையுமே காய வச்சுட்டு இருக்கா. உடனே அன்னிக்காரிங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கு. உடனே ஆமா அந்த போர்வை எங்க ரோஹிணி, காட்டு எப்படி துவைச்சிருக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவளும் அதை எடுத்து காட்டுறா. பார்த்தா அப்படி பள்ளின்னு வெள்ளையா சூப்பரா இருக்கு. சின்னதா கூட கரை இல்ல. அவளுங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. செம்ம நோஸ் கட் ஆயிடுது. ரோஹிணி அதை தெரிஞ்சுதான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பா போல. அதுக்கப்புறம் காட்டிட்டு அவ பாட்டு காய போட்டுட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் துவைச்ச துணி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த போர்வையையும் அழகா மடிச்சு கீழே வச்சுட்டு என்ன பண்றா, பாட்டியை கூப்பிடுறதுக்கு போறா. அதுக்குள்ள இந்த பவி என்ன பண்றா, ரோஹிணி நீ என்னை விட புத்திசாலியா, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை இருக்குல்ல அதை ஃபுல்லா கரையாக்கி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ரோஹிணி கீழே பார்த்தா அந்த போர்வை ஃபுல்லா ஒரே கரையா இருக்கும். ஐயோ இப்ப என்ன பண்றது, பாட்டி வேற இப்ப கீழே வந்துருவாங்களே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிடுறா. அப்ப கரெக்டா சீமா அந்த இடத்துக்கு வந்துடுறா. சீமாவை பார்த்தோன்னு தான் அவளுக்கு மூச்சே வருது. டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாத, வந்துட்டல, இனிமே நீ கவலையே படாதம்மா, இந்த போர்வையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறான். அப்ப பிரேம் ரொம்ப கோவமா உள்ளாக்க போறத ரோகிணி கவனிக்கிறா. உடனே சீமாட்ட கேக்குறா, அக்கா என்னால மாமா ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல, என்னால தானே உங்க ஹனிமூன் வீணா போச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையை எடுத்து துவைச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப சீமா கேட்டுட்டு இருக்கா. சரி சமைச்சேன்னு சொன்னியே, எல்லாம் நல்லா சமைச்சிருக்கல அப்படின்னு கேட்க, அக்கா எல்லாத்தையும் சூப்பரா சமைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு துணியை துவைச்சு போட்டுட்டு கிச்சன்ல போயிட்டு இவ அப்படி என்னதான் சமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாப்பா. பார்த்தா எதையுமே வாயிலே வைக்க முடியாது. அவ்வளவு உப்பா இருக்கும், காரமா இருக்கும். ஐயோ ரோஹிணி என்னம்மா இது, இப்படி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கியே, எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அக்கா என்னக்கா பண்றது, இப்ப டைமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே எங்க பாட்டியை தான் காட்டுறாங்க. அந்த பாட்டி வெளில போயிட்டு வருது. அதுக்கு ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்கு. அப்ப அன்னிக்காரங்க எல்லாம் சொல்றாளுங்க, இந்த மாதிரி போர்வை போத்திக்கோங்க பாட்டி, அப்பதான் உங்களுக்கு குளிராது அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட, அப்பதான் பாட்டி சொல்லுது, இல்ல இப்பதானே துவைக்க கொடுத்தோம், அதுக்குள்ள காஞ்சிருக்காதுல்ல, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிட்டே இருக்கும்போது சீமா ரோகிணி 2 பேரும் சேர்ந்து அந்த போர்வைய அழகா பாட்டிக்கு போத்தி விடுறாங்க. உடனே இதை பார்த்த பாட்டி சீமா நீ எப்படிமா இங்க வந்த, நீ ஹனிமூனுக்குள்ள போயிருந்த அப்படின்னு கேட்டா, இல்ல பாட்டி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. ஆமா அதுக்குள்ள இந்த போர்வையை துவைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிட்டு போகுது. ஆனா அதுக்கு கடுப்பா தான் ஆகுது உள்ளுக்குள்ள, எப்படியோ சீமா வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் சக்சஸ்ங்கிற மாதிரி உள்ளாக்க போயிடுது. அதுக்கப்புறம் மாமியாக்காரங்க சீமாவை கேக்குறாங்க, ஏன் சீமா இப்படி இருக்க, நீ ஹனிமூனுக்கு தனமா போயிருந்த, எதுக்குமா இங்க வந்த, நீ அங்க இருந்திருக்கலாம்ல, பிரேம் மனசு வருத்தப்பட போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லம்மா, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் வந்துட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல, அவரை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எங்க பவிக்கு செம்மையா கடுப்பாகுது. எப்படிடா இவளுங்க 2 பேரும் மறுபடியும் சாதிச்சாலுங்க, அந்த போர்வை அவ்வளவு கரையா இருந்துச்சு, எப்படி இவளை பழிச்சுன்னு நினைச்சு, ஐயோ நம்ம பிளான் சொதப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துடுறாங்க. அப்போ பிரேமோட மாமாக்காரர் கேட்குறாரு, என்னப்பா பிரேம் அதுக்குள்ள வந்துட்டியே, ஏன் வந்தீங்க அதுக்குள்ள அப்படின்னு கேட்க, இல்ல சீமா வீட்டு ஞாபகமா இருக்குன்னு சொன்னா அதான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். என்னப்பா இப்படி மிஸ் பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க சமைச்ச எல்லா பொருளையும் எடுத்துட்டு வைக்கிறாங்க. பாட்டி வில்லத்தனமா சிரிக்குது. கண்டிப்பா இந்த ரோகிணி சொதப்பி வச்சிருவா, இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா அந்த சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கு.
ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. பாட்டிக்கு வந்து நம்பவே முடியல. இவ நல்லாவே சமைக்க மாட்டா அப்படின்னு தானே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன இப்படி ஆயிடுச்சு? இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே சீமா வந்து கிச்சனுக்கு போறா. அப்ப வந்து ரோகிணி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அக்கா கரெக்டான நேரத்துல நீங்க வந்தீங்க. இல்லைன்னா என் மான கப்பல் ஏறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் ஏற்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்து சீமா வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து ஃபுல்லா சமைச்சிருப்பா போல. ஸோ அதனால தான் எல்லா ஃபுட்டும் சூப்பரா இருக்கு. இதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.